வாழ்க வளமுடன். அலைகடல் ஓய்ந்தால் கூட நம்ம மன அலை ஓய்தா ஓயதில்ல. அதுபோல தான் குருஷேத்திர போரில் என்ன பண்ணுறாரு, எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு அங்கே என்ன இருக்குது, ரத்தமும் சதையுமாக விடுது மண்ணில். அப்போது அந்த இடத்துல பீஷ்மர் இது அம்பு படுக்கல படுத்துட்டுருக்காரு. அப்போ நினைக்கிறாரு, நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதை சுற்றி எல்லோரும் என்ன பண்ணுங்க, உட்காந்து அழறாங்க. பீஷ்மர் இதுன்றாரு, துடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் கவலைப்பட்டு அழுதுன்ட்ருப்பார். பீஷ்மர் நினைப்பார், நம்ம என்ன இதுவும் பண்ணன்னு தெரியலையே, இந்த அம்பு படுக்க அது மாதிரி ஆயிடுச்சு, என்ன தவறு பண்ணன்னு தெரியலன்ட்டு எப்போ ஞானம் வருது, அந்த படுக்கும்போது தான். அந்த படுக்கும்போது வந்த ஞானம் நம்மளுக்கு எப்படி வருது தெரியுமா? முதல்ல கஷ்டம் நஷ்டம் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் படுக்கிற நேரம், அந்த நேரத்தில் தானே எல்லாத்தையும் நினைக்கிறோம். அதுதான் அப்போ தான் நம்மளுக்கு ஞானம்னு ஒன்று பிறகுது. அப்போ தான் நம்மளுக்கு தெளிவுன்னு ஒன்று வருது. இது வரைக்கும் என்ன தவறு செஞ்சோம், என்ன நல்லது செஞ்சோன்னு எப்போ வருது, செய்யும்போது எதனா தெரியுதா? தெரியலையே, தெரியாமல் தானே செய்கிறோம். அது மாதிரி பீஷ்மரும் சொல்கிறாரு, நமக்கு என்ன செஞ்சோம், என்ன தவறு செய்தோம், நம்ம ஏன் அம்பு படுக்கலை படுத்துட்டுருக்கோம். அது அவருக்கு அதே மனசு ஒரு குத்துது. ஒவ்வொரு அம்பு குத்தும் போது அவருக்கு வலி தெரியுது. எது செய்த தவறு என்னான்றது தெரியாமல் புரியாமல் வலிக்குது அவருக்கு. மனசே பெரிய பாரமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்துக்கு கிருஷ்ணர் வராரு. வரும்போது கிருஷ்ணரே எனக்கு இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்னான்னு தெரியல அப்படின்வா. அப்படியா பிதாமகரே, ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, நான் என்ன தவறு பண்ணேன்னா தர்மத்தை காத்தேன், பிரம்மச்சரியத்தை காத்தேன், கௌரவர்களையும் பாண்டவர்களை நான் தான் வளர்த்தேன். எல்லாம் இருந்து இப்போ நான் அனாதையாக அம்பு இதில் படுத்துட்டுருக்கேனே, நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் சொல்லுவார், நீ எல்லாத்தையும் காப்பாற்றினல்ல, தர்மத்தை காப்பாற்றின, பிரம்மச்சரியத்தை காப்பாற்றினன்ற, எல்லாம் காப்பாற்றினேன். திரௌபதியின் ஆடை ஊறும்போது அந்த தர்மம் எங்கே போச்சு? அப்போ எங்கே மௌனமாக இருந்தீங்க அப்படின்னு. அதுவாப்பா, நான் துரியோதனன்ட்ட சாப்பிட்டேன்னா இல்லையா, அப்போ அந்த சாப்பிட்டோன்னே உப்புட்டவரை உள்ளளவு நினைன்ற மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது, நான் மௌனமாக இருந்தேன்னு. அது எப்படி நீ மௌனமாக தர்மத்தை காத்தல்ல, தர்மம் அதுவா? திரௌபதியின் துயில் உரிக்கும் போது அது தர்மமா? அப்போ நீ ஏன் சொல்லலை? அப்போ நீ சாப்பாடு போட்டவொன்னு தானே சொல்கிறீ தவிர அங்கே மானம் போதுன்றது தெரியல. அப்போ நீ தர்மத்தை காப்பாற்றலை, முதல் அடி அங்கே தான் உங்களுக்கு ஆரம்பம். அப்படியா அப்படின்னும். ஆமாம், அது போல தான் பீஷ்மர் பாரு, எல்லாம் தெரிஞ்சவர் தானே, வெல்வது முதல்கொண்டு எல்லாம் தெரிஞ்சே பெரியவராக இருந்தோம், அவருக்கே தர்மம் என்னன்னு தெரியாது பீஷ்மத்தியா. அப்படி இருக்கும்போது நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோம், நான் தான் தர்மம் பண்ணுறேனே, நான் தான் இது பண்ணுறேன்னு அதை பண்ணுறேன்னு பெருமை பீத்திக்கிறீங்க. தர்மன்றது ஒரு நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணுங்க. யாருக்கு தர்மம் பண்ணுறோம்? தர்மம் பண்ணால் அதை யாரிடமா சொன்னோமா, சொல்லலைன்னா அது தர்மம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல தர்மம் பண்ணி கொடுத்துட்டு அந்த தர்மம்னு எத்தனை பேர்கிட்ட சொல்கிறீங்க, அது கொடுத்து பயன் இல்லை. அதுதான் அது தர்மம் நீங்கள் காக்கவில்லை. அதனால் சொல்லுங்கள், நான் தர்மம் செய்கிறேன், தயவு செய்து தர்மம் செய்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. முதல் தர்மத்தை காப்பாற்றுங்க. உங்கள் இதுவை நீங்கள் காப்பாற்றுங்க, நேர்மையாக இருங்க, அதுதாங்க தர்மம். இது மாதிரி கொடுத்துட்டு சொல்கிறது கிடையாது. அப்போ தான் பீஷ்மர் சொல்கிறார், ஆமாம் நான் தவறுனது தப்பு தான், எனக்கு ஏன் அப்போ தெரியல அப்படி மௌனமாக இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களை பார்த்தோன்னே எனக்கு மௌனம்னு வந்துடுச்சா, சொல்லலாமா வேணாமான்ற எண்ணம் கூட எனக்கு வரலையே. அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. அந்த இது வழி நான் ஒவ்வொரு அம்பளையும் நான் பட்டு தான் தீரணும்னு முதல் அடி கிருஷ்ணர் இதை தான் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு தர்மன்னா முதல்ல தெரிஞ்சுக்க. இன்னொரு வாட்டி நான் தர்மத்தை பின்பற்றினேன், நான் பிரம்மச்சரியத்தை பின்பற்றினேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. இவங்கள அவங்கள வளர்த்துன்றீங்களே. ஒவ்வொரு சின்ன வயசில் சண்டை போடுவோம், நீங்கள் தீர்த்து வச்சிங்கன்னா தர்மத்தை அங்கே காப்பாற்றிருக்கணும்ல, அப்போ ஏன் விட்டீங்க, அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டில் அப்படின்வோம். அவர் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ தான் அவருக்கு அந்த இது அடங்கிடுது. எது இந்த திமிருன்ற, நம்ம தர்மத்தை காப்பாற்றணும் தெரிஞ்சு தர்மத்தை நம்ம காப்பாற்றலை பற்றியா, அப்போ நான் இந்த வார்த்தை சொல்கிறது கூட அருகதை எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்லுவார்.
ஆமாம் இனியாவது தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு. அதுபோல் தான் நம்ம வந்து பீஷ்மருக்கே அப்படின்னா நம்ம மனித பிறவியத்தை என்ன முன்பிறவில் செஞ்சுட்டு வந்தோம், அது கூட தெரியாமல் நம்ம எதை வேணாலும் பேசுகிறோம், எதை வேணாலும் செய்கிறோம். ஏன்னா ஒரு கோவத்தில் எவ்வளோலாம் வருது, ஒரே ஒரு கோவம், ஒரு செகண்ட் வர கோவத்தில் எத்தனை பேர் திட்டுறோம், எத்தனை பேர் அடிக்கிறோம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் சிந்தனை பார்த்திங்கன்னா அந்த தர்மத்தை காப்பாற்றுங்க. சும்மா நீ தர்மம் காப்பாற்றிட்டு அங்கே போய் ஒருத்தனை அடிக்கிறதுல தர்மம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், தர்மம் பண்ணால் செய்யக்கூடாது, எது செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் துன்பன்றது வராது. வந்தாலும் உங்கள் தர்மத்தை அது காக்காதான் சொல்லும். தர்மம் தலை காக்குன்றது இதுக்கு தான். அதனால் இன்னிலேருந்து பெரியவங்களாட்ட யாராக இருந்தாலும் முதல் தர்மத்தை கடைபிடிங்க. மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத இருந்தாலே போதும். ஒரு வீட்டில் ப்ராப்ளம் வரும்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன்னா, நீங்கள் தலையிடாத இருக்கிற வரையில் சொல்யூஷன் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக இருந்ததுன்னா தர்மத்தை நீங்கள் காக்குறீங்கன்னு அர்த்தம். வாழ்க வளமுடன்.